பொதுவாக வடிவேலு சொல்கிற மாதிரி வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம்தான்னாலும் வர்ற தோல்வியும் கூட கண்ணியமான ஒன்றா இருக்கணும் தோழர். உண்மையாகவே கடைசி வரைக்கும் போராடி முயற்சி பண்ணி தோத்த யாரும் தோத்ததுக்காக அழுறதே கிடையாது. அதுக்கு பதிலாக அடுத்த தடவை ஜெயிக்கிறது எப்படின்னு பயிற்சிக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவே துரோகமோ ஏமாற்றமோ தர்ற தோல்வியை மனசு ஏற்றுக்கவும் முடியாமல் எதிர்க்கவும் தெரியாமல் தான் அழுகையாக வெளிப்படுது. இந்த அழுகையில் உள்ளூர இருக்கிற பண்பு, கருணை, அன்பு, அவருடைய உண்மைத்தன்மை எல்லாமே கண்ணீராகவே கரைஞ்சு போயிடுது. ஒருவன் கிட்டத்தட்ட கடைசி சொட்டு கண்ணீரும் துரோகத்தால் உதிர்த்த பின் அவன் உதடுகள் உமிழும் குறு புன்னகையும் பேரிரைச்சல் என அறிவாயாக. உள்ளத்தால் உண்மை விளம்பிகளாக இருக்கணும்னு ஆசைதான்னாலும் கூட இப்போ இருக்கிற உலக நடப்பில் யாராவது உண்மையாக நடந்துக்கிட்டாலும் சந்தேகம்தான் வருது. அதாவது வர்ற தோல்வி ஏமாற்றம் எல்லாத்தையும் ஒருத்தன் சாதாரணமாக கடந்து வர்றான் அப்படின்னா அவன் பக்குவப்பட்டுட்டான்னு அர்த்தம் இல்லை, அவனுக்கு அது பழகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டுன்னு போய்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். இப்படிக்கு நான் தனிமையரசன்.